முரசு. செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் காவுத்தம்பாளையம் கிராமம் குமரிக்கல் பாளையத்தில் இந்தியாவின் உயரமான ஒரே கல்லாலான நடுகள் உள்ளது. இது இப்பகுதியில் குமரிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. 2000 ஆண்டுகள் பழமையான இந்த நடுகள் உள்ள இடமானது தமிழ்நாடு தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சி நடத்த வேண்டிய 32வது இடத்தில் ஒரு இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த குறிப்புகள் கீழடி அருங்காட்சியகத்திலும் இடம்பெற்றுள்ளது. இந்த குமரிக்கல் அருகில் அதிகாரிகள் சட்டவிரோதமாக குவாரி நடத்த அனுமதி கொடுத்ததால் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டு பலவீனமாக நடுகள் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குமரிக்கல் அருகிலேயே தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் 100 ஏக்கர் பரப்பளவில் 765 கிலோவாட் துணைமின் நிலையம் அமைக்கும் பணிக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகளை செய்து வருகிறது. துணைமின் நிலையம் அமைக்கும் போதும் இயங்கும் போதும் விபத்து ஏற்பட்டால் தமிழ்நாட்டின் தொல்பொருள் சின்னமான குமரிக்கல்லை இந்தியா இழக்க நேரிடும். இது வரலாற்றை இழப்பதற்கு ஒப்பானது. எனவே இந்த திட்டத்தை இப்பகுதியில் செயல்படுத்துவதை ரத்து செய்ய கோரி கிராம பொதுமக்கள் சார்பாக குமரிக்கல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் 15வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடந்து வருகிறது. இந்தியாவில் உயரமான நடுகளை காப்பாற்று. ரத்து செய் குமரிக்கல்லுக்கு சேதம் ஏற்படுத்தும் துணை மின் நிலையத்தை திட்டத்தை ரத்து செய். உடனடியாக ரத்து செய். இன்றைய போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நிறுவனர் வழக்கறிஞர் திரு ஈசன் முருகசாமி, சங்கத்தின் திருப்பூர் வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு கௌரீஸ்வரன், மாவட்ட துணை செயலாளர் திரு தங்கவேல் மற்றும் போராட்டக்குழு உறுப்பினர்கள் ஆகியோருடன் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரே கல்லாலான நடுகள், உயரமான நடுகள் நம்மளும் தான். அப்ப இந்தியாவிலேயே சிறப்பு வாய்ந்த பெருமை எங்க இருக்குது? நம்ம ஊருக்கு இருக்கு. ஏற்கனவே அங்க எல்லாம் குவாரி நடத்தி கொஞ்சம் தூர் விட்டு கிடக்குது. மேல இருக்கிறது கொஞ்சம் இடிஞ்சொழுது போச்சு. இன்னும் அது இருந்து இன்னும் அதோட உயரம் பெருசு. இப்ப கல்லு மேல இருக்கிறத விட கீழே இன்னும் நல்ல அதிக காலத்துல அதிக எடையோட கல் எங்க இருக்குது? கீழே கடி கல் இவ்வளவு பெரிய கல் நிக்குமா? நிக்காது. இந்த துணைமின் நிலையம் அமைதுன்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்ம் சாதாரணமா நம்ம ஊர் டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் கிடையாது. 765 கிலோவாட். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா, விபத்து ஏற்படக்கூடாதுங்கிறது எல்லாரோட ஒரு ஏற்படுச்சு, அந்த கல் இருக்காது. இருக்குமா? மிகப்பெரிய ஆபத்து. வரலாற்று சின்னமே அழிஞ்சு போயிருக்கு. அரசாங்கமே அகழ்வாராய்ச்சி நடத்தணும்னு ஒரு பக்கம் சொல்லுது. இந்த இடத்துல நடத்த போறோம்னு சொல்லி லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த கல்லையும் அங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அங்க எடுத்த போட்டோ தான் நீங்க அங்க பாக்குறது. அங்க பாருங்க, பின்பக்கம் அந்த பிளக்ஸ்ல இருக்கிற போட்டோங்கிறது அரசாங்கத்தோட கீழடி கண்காட்சியில இது இப்படிதான் வச்சிருக்கிறாங்க. இந்த படம் மதுரையில கீழடியில் இருக்கக்கூடிய தொல்பொருள் கண்காட்சியில் அதை வச்சிருக்காங்க. அங்க போய் பார்க்கும்போது இந்த ஊரோட பெருமை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பெருமை வாய்ந்த இந்த ஊர்ல இருக்கிறோம். இந்த ஊர் உலகம் அறிய போகுது விரைவில். அதற்கான நடவடிக்கை இந்த கல்லை காப்பாற்றுறதுக்கான வேலைக்கு இன்னைக்கு 15வது நாளா இந்த ஊர் பொதுமக்கள், கிராம பொதுமக்கள், பக்கத்தில் இருக்கிறவங்களும் காத்திருக்கிறீங்க. உண்மையிலுமே ஒரு மிகச்சிறப்பா தினசரி குறைஞ்சு வச்சு ஒரு 100 பேர் உட்கார்ந்து இந்த காத்திருப்பு போராட்டம் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்குது. நாம் எல்லாரும் ஜாதி கடந்து, கட்சி கடந்து, அரசியல் கடந்து இன்னைக்கு எல்லாரும் இந்த ஊரை காப்பாற்றணும், இந்த பண்பாட்டை காப்பாற்றணும், இந்த கல்லை காப்பாற்றணும், குமரிக்கல்லை காப்பாற்றணும் எண்ணத்தோட உட்கார்ந்து இருக்கிறோம். ஆக எல்லாரும் சேர்ந்து இந்த குமரிக்கல்லை பாதுகாப்போம். தொல்பொருள் ஆராய்ச்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வோம். இங்க வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தான அந்த துணைமின் நிலைய திட்டத்தை ரத்து செய்வோம்.